வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜில் வரக்கூடிய ஒரு சில சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு keep this to yourself. keep this to yourself. இதை நீங்களே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி don't அப்படின்ற வேர்டை மட்டும் சேர்த்துடணும். don't keep this to yourself. don't keep this to yourself. நீங்கள் தூங்கணும். you should sleep. you should sleep. அதே நீ தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் நாட் ஸ்லீப். யூ ஷுட் நாட் ஸ்லீப். நாட்ன்ற நெகட்டிவ் வேர்டு போடணும். அது எப்போவுமே ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்து வரும் அப்படின்னு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஷுட்டுன்றது தான் இங்கே மாடல் வேர்பு, ஹெல்பிங் வேர்பு. அதுக்கு அடுத்து நாட்டுன்றது வந்திருக்கு. மை பாட்டில் எங்க? வேர் இஸ் த இங்க் பாட்டில்? வேர் இஸ் த இங்க் பாட்டில்? இதே இங்க் பாட்டிலுக்கு பதிலாக வேறு பொருளையும் கேட்கலாம். வேர் இஸ் மை பென்? வேர் இஸ் த பாக்ஸ் அப்படின்னும் கேட்கலாம். இப்போ பர்சனாக இருந்தாங்கன்னா, இப்போ யாராவது ஆளை நம்ம எங்கே அப்படின்னு கேட்கணுன்னா வேர் இஸ் ரமா, வேர் இஸ் சீதா, தான்ற ஆர்டிக்கிள் போடாமல் வேர் இஸ்னு போட்டு நேம் மென்ஷன் பண்ணணும். நகங்களை வெட்டவும். கட் த நெயில்ஸ். கட் த நெயில்ஸ். இது யாருடைய குழந்தை? whose child is this? whose child is this? அதுவே கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் இவன் யாருடைய பையன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் whose son is he? whose son is he? இவள் யாருடைய மகள்? whose daughter is she? whose daughter is she? நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது சரிதான். டெஃபினெட்லி யூ ஆர் ரைட். டெஃபினெட்லி யூ ஆர் ரைட். இன்று என்ன நாள்? வாட் டே இஸ் இட் டுடே? வாட் டே இஸ் இட் டுடே? கடவுளை நம்புங்க. புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட். புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட். ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை. அவளை ஓய்வெடுக்க அனுமதிக்கவும். allow her to relax. allow her to relax. இது சரியாக என்ன? இப்போ ஏதாவது ஒரு பொருளை பார்த்து அது என்னன்றது சரியாக புரியாமல் இருந்துச்சுன்னா இது சரியாக என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட புரியாத விஷயமா இருந்துச்சுன்னா இது சரியாக எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ்? What exactly is this? இது உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் this can't be true. this can't be true. அதுவே இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சோம்னா this can be true. this can be true. நாட் எடுத்துட்டு கேன்னு போட்டுருணும். மன்னிப்பு கேட்க வேணாம். மேக் நோ அப்பாலஜிஸ். மேக் நோ அப்பாலஜிஸ். அப்பாலஜைஸ் பண்ணுறது அப்படின்னா கெட்டிங் எக்ஸ்கியூஸ் ஃப்ரம் அதர்ஸ். நம்ம இப்போ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்குறது. சிறந்த வேலையை தொடருங்கள். கீப் அப் த எக்ஸலண்ட் ஒர்க். கீப் அப் த எக்ஸலண்ட் ஒர்க். நான் இப்போது மிகவும் நன்றாக உணர்கிறேன். I am feeling a lot better now. I am feeling a lot better now. மெதுவாக வாகனத்தை ஓட்டவும். Drive the automobile slowly. Drive the automobile slowly. ஆட்டோமொபைல் அப்படின்றது வாகனத்தை குறிக்குது. நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I will send you a text message. I will send you a text message. அவரை கேலி செய்யாதீங்க.
Don't make fun of him. Don't make fun of him. இது அற்பமானது அல்ல அப்படின்னா மரியாதைக்குரிய ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். This is not negligible. This is not negligible. Negligible அப்படின்னா அற்பமான விஷயத்தை சொல்கிறது. இங்கே நாட் நெக்லிஜிபிள் அப்படின்னு கொடுத்ததுனால இது அற்பமானது அல்ல அப்படின்ற அர்த்தம் வந்துருச்சு. இப்போ அதுவே இது அற்பமானதுன்னு சொல்கிறதுக்கு this is negligible. This is negligible. அது எனது விருப்பம் இல்லை. That's not my option. That's not my option. ஆப்ஷனுக்கு பதிலாக சாய்ஸ்னு சொல்லலாம். That's not by choice அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் சேம் மீனிங் தான். விருப்பம் அப்படின்றது அதனுடைய மீனிங். அங்கே நெகட்டிவாக வந்துச்சு, இங்கே அதுவே அது எனது விருப்பம்னு சொல்கிறதுக்கு that's my option. That's my option அப்படின்னு சொல்லுவேன். நான் அடிக்கப்பட்டேன். இது ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். I am slammed. I am slammed. இது ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். I am slammed by someone. யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லக்கூடியது. எனக்காக இல்லை, நன்றி. Not for me, thanks. Not for me, thanks. நான் உண்மையிலே முன்பதிவு செய்திருக்கேன். I really booked. I really booked. ரியலி அப்படின்றது உண்மையில் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். எனக்கும் அதே யோசனை இருந்துச்சு. I had that same idea. I had that same idea. ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் இல்லைன்னா யான்னு சொல்லலாம். எஸ் ஆர் யா. நம்ம ஒரே மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் we are of one mind. We are of one mind. இந்த one mindக்கு பதிலாக சேம் மைண்டுன்னு சொல்லலாம். we are of same mind அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். That's what I was thinking. That's what I was thinking. இந்த that's what அப்படின்ற சென்டென்ஸில் நிறைய நாம் டெய்லி யூசேஜில் வரும், பேசுவோம். அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. I hope this helps you and thanks for watching.